இன்னைக்கு நிறைய காரியத்தில் என்ன செய்யறேன்னு தடுமாறுங்கல்ல. ஃபேமிலி பிரச்சனை, என்ன தீர்மானம் எடுக்க தெரியல. பிஸ்னஸில் போராட்டம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. வேலையில் ஒரு நெருக்கம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஊழியத்தில் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தெரியலல்ல. கொஞ்சம் காத்துருங்க. தெய்வ சமத்தில் அமர்ந்திருந்து இந்த வசனத்தை சொல்லி, உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இதில் ஆலோசனை வேணும்னு நீங்கள் ஜெபித்து பாருங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரே நாளில் பதில் வராது. சில சமயம் ஆண்டவரோட நெருக்கமாக வாழ்ந்தீங்கன்னா ஒரே நாளில் டக்குன்னு பதில் வரும். சில சமயம் சில நாட்கள் ஆகும். சில காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க பொறுமையாக காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யுங்க. உங்களுடைய காரியத்தில் ஜெயம் உண்டாகும். அதைத்தான் என் ஊழியத்தில் நான் பார்க்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணனா கூட இதுக்கு என்ன பிரசங்கம் நான் பண்ணணும், அந்த வார்த்தையை தாரும். நான் என்ன சொல்லணும், அதை காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அதை குறித்து பேசுவார். அதைத்தான் மக்களுக்கு எடுத்து செல்லுவது. ஒவ்வொரு காரியத்தில் அழகாய் ஆண்டவர் பேசி நடத்துவார். ஒரு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். விசுவாசிக்கிறீங்க?